யூரோப்பியன் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிரீஸ் நாட்டிற்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி கடந்த வாரம் போயிட்டு வராரு. போயிட்டு வரும்போது மேன் பவர் ஆஃப் மொபைலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமா வருடத்திற்கு 50,000 நபர்களை வந்து வேலைக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராரு. அந்த திட்டம் இன்னமும் ப்ராசஸ்ல இருக்கு. பட் அந்த திட்டத்துல 50,000 நபர்கள் எந்தெந்த கேட்டகரியில வந்து நம்ம வேலைக்கு போறோம். குறிப்பா இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் சம்பளம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த திட்டத்துல போகக்கூடிய நபர்கள் வந்து படித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திட்டத்துல போகக்கூடிய நபரோட வயது 18 வயது இருந்தாவே பூர்த்தியா இருந்தாவே போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு வந்து நிர்ணயம் செய்யவில்லை. இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கான ப்ராசஸ் வந்து 90 நாட்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதுல இருக்கு அப்படின்றத டீடைலா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம எடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய தகவலை தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சுருக்கமா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பதிவு செய்யறோம். சோ இந்த வாய்ப்பு எந்தெந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குறிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய தகவலை ஒரு நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? முதல்ல இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா லா ஒன்னு கிரியேட் பண்றாங்க. 5275/2026. அதாவது 2026 பிப்ரவரி 6ஆம் மாசம் இந்த லா வந்து புதுசா வந்து அப்டேட் பண்றாங்க. அதாவது பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் செல்லும் பொழுது அவரு இந்த மேன் பவர் மொபைலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நடைமுறைப்படுத்தல. ஆனா நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா வந்து இருக்கு. அது இல்லாமயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நம்மளால பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகும் பொழுது நமக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது கூடுதல் சிறப்பம்சமே நம்ம வந்து பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பங்களாதேஷ், எகிப்து இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதுல இப்ப இந்தியா வந்து உள்ள வருது. அதே மாதிரி இந்த வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இலங்கை சேர்ந்த நபர்களும் நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து இந்த வாய்ப்புல வந்து எல்லாமே சீசனல் விசா ரிலேட்டடாவே வந்து இருக்கிறதுனால நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதுக்கான தேர்வு எழுத வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது அப்படின்றது நமக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுல ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜாவே நம்ம வந்து பாத்துக்கலாம். இதுல என்னென்ன கேட்டகரி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க. வேர் ஹவுஸ், ஃபுட் ப்ராசஸிங்க்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர் வந்து இப்போ வந்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 18 வயது பூர்த்தியா இருந்தா போதும். உங்க உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா வந்து போதும். அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு அனுபவம் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதாவது இதுக்கு ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ண ஒரு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அது மாதிரி எதுவுமே இல்ல, கேட்க மாட்டாங்க. ஸோ அது நமக்கு இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ். கிரீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கதா வந்து சொல்றாங்க. ஆனா அபிஷியல் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 94,000 சில்லற வேகன்சி மட்டுமே இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கவங்களுக்கு ஸ்பான்சர் தேவையில்லை. ஆனா இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் தேவைப்படுது. அதனால இந்த 94,000 வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ஸ்பான்சர் இருக்கவங்க போலாம். மற்ற வேலைகளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும். நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோல சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே எந்த நாட்டை சம்பந்தமா நம்ம பதிவு பண்றோமோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எடுத்து தான் பதிவு பண்றோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய வெப்சைட்ல இருந்தா இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டகரியில 1ல. அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே விவசாயத்துறையை சார்ந்ததா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து விவசாயத்துறையில வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கூடுதல் சிறப்பு அம்சம் தான். அதுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னால யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறப்பு அம்சம் தான். பட் ஆனா இந்த வேலைகளுக்கு வந்து அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க சொல்லியிருக்கிறது 18 வயசுக்கு மேல இருக்கணும், உடல் தகுதி இருந்தா போதும் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புல அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல நார்த்தன் கிரீஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிமாண்டா இருக்கக்கூடிய பகுதியா வந்து கண்டறியப்பட்டு இருக்குது. கேட்டகரி 2ல வேர் ஹவுஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், பேக்கிங் பிளான்ட், கேனரிஸ், ஃபுட் ப்ராசஸிங், ஃபேக்டரிஸ், ஷார்ட்டிங் சென்டர்ஸ், இன்டோர் ஒர்க். ஸோ வருஷம் முழுவதும் இதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு. அக்ரிகல்ச்சர் சீசனல் விசாவை விட இதுல வந்து ஸ்டேபிள் வந்து அதிகம் வேலைகளுக்கு. அதே மாதிரி ஷிஃப்ட் ஒர்க்கா இருக்கும். எக்ஸ்ட்ரா அவர்ஸும் பண்ண முடியும். ஓவர் டைம் பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் வந்து கிடைக்கும் இந்த கேட்டகரி 2ல.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, கிச்சன் ஹெல்பர், கிளீனர்ஸ், ரிசார்ட் மெயின்டெனன்ஸ், கார்டனர்ஸ், டிரைவர்ஸ், டூரிசம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புல வந்து இருக்கு. ஸோ மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல செப்டம்பர்ல தான் அதிகமான ரெக்ரூட்மெண்ட் வந்து இதுக்கு தேவைப்படுது. அப்ப மே மாசம்னா நீங்க வந்து ஜனவரிலேயே அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ள மைக்ரேட் பண்ணக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே வந்து இருக்கு. பொதுவா இப்ப நான் சொன்ன வேலைகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சம்பளம் அப்படின்றது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 மேல நமக்கு வந்து கிடைக்குது. எக்ஸ்ட்ரா டைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கு. குறிப்பா இந்த வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் வந்து கொடுத்துறாங்க. ஒரு சில இடத்துல ஃபுட்டும் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து தங்கறதுக்கு இடம் கொடுக்கல, ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த செலவு நம்ம கிடைக்கக்கூடிய சம்பளத்துல தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஷேரிங் ரூம் அதிகமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுல வந்து குறைவுதான். ஆனா மெஜாரிட்டி நான் சொல்லக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தங்கறதுக்கு இடம் வந்து கொடுக்கறதா தான் வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பொதுவா இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியானு கேட்டீங்கன்னா ஈஸி கிடையாது. பட் ஆனா சரியான முறையில நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா மைக்ரேட் பண்ணக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. இந்த திட்டத்தை வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, அதனால இந்த அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஆனா நடைமுறை கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நடைமுறைகளுக்கு வராதுக்கு முன்னாடியே அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதை ரெண்டும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதே மாதிரி இந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி பல ஏஜென்சிகள் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் பண்றதை நானும் நிறைய பார்த்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பி யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இப்ப நான் சொன்ன தகவல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த இணையதளத்துல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா வழக்கம் போல எங்க டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்ற டீடைல்ஸ் எல்லாமே நாங்க வந்து ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க கன்சல்டிங் புக் பண்ணீங்கன்னா 1 to 1 என்கிட்ட நீங்க பேசலாம். உங்களுக்கு தேவையான தகவலும் நான் தரதுக்கு தயாரா வந்து இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ நாங்க எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் லிங்க் எல்லாமே வந்து மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான சில தகவலை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் குரூப் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணி அதுலயும் நான் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து அதிகமா பதிவு பண்ண முடியாத காரணத்தினால இந்த குரூப்ல அதிகமான வாய்ப்புகளை வந்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழே நான் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. வழக்கம் போல மேலும் தகவலுக்கு என் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.